அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியதி கல்லத் ஹில்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று அல் வாலி. பொருள் அதிகார பொறுப்புள்ளவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன் என்றும் பொருள்படும். அல்லாஹ் அவனுடைய படைப்பை பாதுகாத்து வழி நடத்துகிறான். அவனே பாதுகாக்கும் நண்பன் மற்றும் பாதுகாவலன். அவனே இம்மையிலும் மறுமையிலும் நம்பிக்கையாளர்களை காத்து ஆதரவளிக்கிறான். அல் வாலி நீதிக்கான பாதையை அன்பான வழியில் காட்டுகிறான். அவனே அனைத்திற்கும் எஜமானன். அல் குரானில் அத்தியாயம் 42 9வது வசனத்தில் அல்லாஹ் அனைத்திற்கும் பாதுகாவலனாக இருக்கிறான் என்றும், அவனே இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான் என்றும், அவனே எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்றும் வந்துள்ளது. மேலும் அல் குரானில் அத்தியாயம் 3 68வது வசனத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்கியவரும் பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாவார்கள். மேலும் நம்பிக்கையாளர்களின் மீது அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான் என்று அல் குரானில் வசனத்தில் வந்துள்ளது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடையவர்கள் எதற்கும் பயப்படவும் வருத்தப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்வை மட்டும் பயந்தவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்செய்தி நிச்சயமாக உண்டு. அல் வாலி நம்பிக்கையாளர்களை பாதுகாத்து இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறான். அல்லாஹ் கடமையாக்கியதை செய்பவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். அவன் உயர் நிலை அடைந்து அல்லாஹுவை நெருங்குகிறான். அல் வாலியிடம் அடைக்கலம் புகுபவர்களுக்கு நிச்சயமாக அதை அல்லாஹ் வழங்குகிறான் என்று அல் புகாரியில் வந்துள்ளது. இடி மின்னல் பயம் நீங்க அல் வாலி என்று அதிகமாக ஓதி வந்தால் பயம் நீங்கும். அல் வாலி என்று 1000 தடவை ஓதி தண்ணீரில் ஊதி வீட்டில் தெளித்து வந்தால் அந்த இடம் பாதுகாப்பு பெறும். திடீர் ஆபத்துகளிலிருந்து தப்ப இதனை அதிகமாக ஓதி வருவது நல்லது. இவ்வாறு அல்லாஹ்வின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.